சிவபெருமானுக்கு உகந்த மாதம் என்ன தெரியுமா? ஆடி அமாவாசையிலேருந்து ஆவணி அமாவாசை வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட நாட்களில் தான் சிவபெருமானுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்திங்கன்னா சிரவண மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிரவண மாதத்தில் சிவபெருமானை வணங்கிட்டு வரவங்களுக்கு மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் இன்னும் அதிகரிக்கும் அவங்க வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, தங்களோட பூஜை அறையில் சிவனுக்கு பிடித்தமான லிங்க வடிவம், கங்கை நீர், விபூதி இதெல்லாம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் செல்வ செழிப்போடையும் மகிழ்ச்சியோடையும் நல்ல ஆரோக்கியத்தோடையும் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேரும் வைக்கிறாங்க, என்னென்னா சாவான் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு. சாவான் மாதம் அப்படின்னா ஒரு புனிதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புனிதமான நாளில் சிவபெருமானை வணங்கிட்டு வந்தாங்க